ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போறேன். ஸோ என்னுடைய 6 AM to 9 AM என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்கு, எவ்வளோ அறிபறியா இருக்குன்றதை இந்த வீடியோல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். என்னுடைய ரொட்டீனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு சில பல ஐட்டம்ஸ்லாம் காட்டலான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாமியார் வந்துட்டு ரீசெண்டாக வந்திருந்தாங்க. ஸோ வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச சில பல ஃப்ரூட்ஸ்லாம் சில பல வெஜிடபிள்ஸ்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க இதுலேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கத்திரிக்காய். இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது ரொம்ப பெருசாக இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எங்களோட தோட்டத்தில் விளைஞ்சது. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது விட்டோம்னா இன்னுமே வந்து இது வந்து பெருசாகுமா. இது வந்து முத்தலைங்க. இது வந்து நல்ல பிஞ்சு காய் பாருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரொம்ப பிஞ்சு காய். இதுல வந்துட்டு விதையோ இதுவோ ரொம்பலாம் இருக்காது. பட் ஆனா விட்டா இன்னும் நல்லாவே பெருசாகுமா. ஸோ போதும், இதோட போதும்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது வந்து சும்மா ஒரு பாதி தான். இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ எனக்கு இவ்வளோ போதும்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம் ஸ்டிக் பாருங்க, பிடிக்கவே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவ்வளோ முருங்கைக்காய் வந்து பறிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப கம்மிங்க. இது மாதிரி டபுள் மடங்கு வந்து மரத்துல இருக்குதாமா. நான் வந்து எனக்கு முருங்கைக்கீரை வேணும், எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, கீரை எல்லாம் இல்லைம்மா, ஃபுல்லா எல்லாமே வந்துட்டு வெறும் காயா இந்த வாட்டி காய்ச்சி கிடக்கு, அவ்வளோ காய் இருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே, எடுத்துட்டு வந்ததுல எனக்கு எவ்வளோ வேணுமோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாட்டு தக்காளி, பியூர் நாட்டு தக்காளியாமா இது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம். இதெல்லாம் வந்து ஊர் சைடு நம்ம வாங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் வத்தல் பாருங்க. இது வந்து வெண்டிக்காய் வத்தல். இது வந்து வீட்லயே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணது. அவங்களே வந்து வெண்டிக்காய் வாங்கி இதை வந்து சில பல ஃபெர்மெண்டேஷன்லாம் பண்ணி இதை வந்து வச்சிருக்காங்க. இது வந்து அவங்களே வீட்லயே செஞ்சது. இது வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த வெயில் காலத்துல தான் இதெல்லாம் செய்ய முடியும் இல்லையா. அப்புறம் மழை வந்துருச்சு, கொஞ்சம் கிளவுடி கிளைமேட்னா இது வந்து காய வைக்க முடியாது. ஸோ இந்த டைம்ல தான் இது எல்லாமே நம்ம செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, இதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா சோத்து வத்தல். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சோத்து வத்தல் ரொம்ப பிடிக்கும். எனக்காக இதை வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோத்து வத்தல் பார்த்தீங்கன்னா இது இருந்தாலே போதும். சாப்பாட்டுக்கு வந்து வேற எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே நான் தேட மாட்டேன். இதை பொரிச்சு வச்சுட்டு என்ன எது இருந்தாலும் குழம்பு ஊற்றி கூட நான் சாப்பிட்ருவேன். ஸோ அதனால எனக்காக வந்து எப்பயுமே இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னா எனக்காக இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மாங்காய் ஊறுகாய். இதுவுமே போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே அவங்களே வீட்டில் செய்யறதுங்க. எதுவுமே கடையில வாங்குறது கிடையாது. அவங்களே வீட்லயே எலுமிச்சப்பழ ஊறுகாய், அப்புறம் மாங்காய் ஊறுகாய், நாட்டங்காய் ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய ஊறுகாய்லாம் போடுவாங்க. எனக்கு இதுதான் தெரியும். ஸோ மாங்காய் ஊறுகாய் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்க தோட்டத்திலேயே விளைஞ்ச கருவேப்பிலை செடி. எங்க தோட்டத்துல வந்து நிறைய கருவேப்பிலை செடி இருக்குதுங்க. ஒரு 4 5 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வந்து பிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் நிறைய எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து கருவேப்பிலை பொடி அரைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த ஐட்டம்ஸ் இது எல்லாமே. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க தோட்டத்துல எல்லாம் என்னென்ன காய்கறிகள்லாம் போட்டிருப்பீங்க, எப்படி அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட மார்னிங் ரொட்டீனை பார்க்கலாம். வந்துட்டு என்ன மார்னிங் வந்து பசங்களுக்கு என்ன லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறன்றதை வாங்க போய் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் அதுக்கப்புறமா சப்பாத்தியும் தான் செஞ்சு பசங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு அதில் வந்து நம்ம இது கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம சாட்டே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேனில் வந்து ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், டொமேட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு சாட்டே பண்ணிவிட்டு இதில் வந்து நான் மசாலா போட போகிறேன். மசாலா வந்து என்ன போட்டிருக்கேன்னா சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறமா வந்து பன்னீர் மசாலா அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா கேஷ்யூ நட்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி அதே ஆயிலில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அதையுமே வந்து பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து ஒரு 2-3 பபிள்ஸ் வர வரைக்கும் அதை விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இங்கே ஃப்ரை பண்ணிட்டு இருக்க இந்த பன்னீர் எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ கடாயில் போட்டுடலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க கிரேவியில் போட்டு லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் அதையுமே வந்து மேலே போட்டு கொஞ்சமாக ஒரு பட்டர் க்யூப் அதையுமே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட எம்மியான சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சப்பாத்திக்கு வந்து மாவுலாம் பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா உருட்டி சப்பாத்தி போட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். சூப்பரான எம்மியான சப்பாத்தி, சாஃப்டான சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி சாஃப்டாக சப்பாத்தி செய்யணும்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து சூப்பராக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.